அதிகாரத்தில் அரசு ஒருபோதும் தலையிடுவதில்லை. நிலைப்பாட்டின் உறுதியுடன் இருக்கிறார் பிரதமர். KWSP சந்தாதாரர்களுக்கு காத்திருக்கிறது நற்செய்தி. கணிசமான லாப ஈவு அறிவிக்கப்படலாம். கலக்கமளிக்கிறது மலேசியரிடையே காணப்படும் சிறுநீரக கோளாறு. அதனை களைய அனைவருடனும் கைகோர்க்க சுகாதார அமைச்சு தயார். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. சிலரின் மீது செயலாக்க தரப்பு எடுக்கும் நடவடிக்கைகளில் அரசு தலையிடுவதில்லை. அதேவேளை நாட்டின் நிர்வாகத்தில் சிறந்த நெறிமுறைகளை கடைபிடிப்பதில் தமது தலைமையிலான அரசு தீவிரம் காட்டுகிறது. பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். அரச மலேசிய போலீஸ் படை, உள்நாட்டு வருமான வரி வாரியம், மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் ஆகியவை அவற்றின் பணியை செவ்வனே மேற்கொள்ள மடானி அரசு இடமளிக்கிறது. அவற்றுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் விசாரணைகளில் தலையிட வேண்டாம் என அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். சிலரின் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பழிவாங்கும் நோக்கத்தை கொண்டது என சில தரப்பினர் கூறுவதை அவர் மறுத்தார். ஊழலை ஒழிப்பதே தமது நிர்வாகத்தின் தலையாய பணி என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நாட்டின் தலைமைத்துவம் முதலீடுகளை தேடி வளப்பத்தை அதிகரிக்கும் அதேவேளை குடிமக்களின் நலன் புறக்கணிக்கப்பட்டால் வருமானம் கொள்ளைக்காரர்கள் வசமாகிவிடும் என்றும் பிரதமர் சுட்டினார். புது தோற்றம் கண்ட அலமண்டா பேரங்காடியை திறந்து வைத்து டத்து ஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். இவ்வேளையில் அடர் பொருளாதார மீட்சி, ஆற்றல் மேம்பாடு, நாட்டை முன்னேற்றுவதில் மக்கள் திறன் மேம்பாடு ஆகியவை மலேசியாவுக்கு அந்நிய முதலீட்டாளர்களை ஈர்ப்பதாக நிதி அமைச்சருமான டத்து ஸ்ரீ அன்வார் கூறினார். கோவிட்-19 கொள்ளை நோய்க்கு பிறகு பல நாடுகள் மீட்சியுற அல்லாடும் நிலையில் மலேசியா சிறந்த பொருளாதார வளர்ச்சியையும் முதலீட்டு ஈர்ப்பையும் பெற்றிருப்பது முதலீட்டாளர்களின் கவனத்தை கவர்ந்துள்ளது. அத்துடன் மலேசியா தனித்துவமானது. பல இன சமய மக்கள் அமைதியுடன் வாழும் நாடு உலகில் வேறில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தனித்து இயங்காதீர். குறிப்பாக சபாவில் தொழில் முனைவோரை மேம்படுத்தும் முயற்சிகளில் அனைத்து தரப்புகளும் கைகோர்க்க வேண்டும். அரசு நிறுவனங்கள், துறைகள் மற்றும் அமைச்சுகளுக்கு அந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் துணை பிரதமர் டத்து ஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் ஹமீடி. சிறு குறு நடுத்தர தொழில்துறையில் அதிகமானோர் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் அதே வேளையில் அவர்களின் ஆற்றலை மேம்படுத்துவதும் மடானி அரசின் குறிக்கோள். நாட்டு மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் நல்வாழ்வுக்கும் இது வழிகோலும். தொழில் முனைவோர் மேம்பாட்டிற்காக 17 அமைச்சுகள் செயல்படுவதை துணை பிரதமர் சுட்டினார். எனவே எந்த தரப்பும் அதற்காக தனித்து செயல்படக்கூடாது. மாறாக அனைவரும் ஒன்றிணைந்து ஆக்ககர திட்டங்களை வகுக்க முன்வர வேண்டும் என தொழில் முனைவோர் மேம்பாடு மீதான அமைச்சரவை பணிக்குழு தலைவருமான டத்து ஸ்ரீ அஹ்மத் ஜஹீத் ஹமீடி வலியுறுத்தினார். இதனிடையே கமாஸ் சமூக மேம்பாட்டு துறை ஆசிரியர்கள், பணியாளர்கள் என அனைவரின் நலனும் பேணப்படும் எனும் உறுதியையும் துணை பிரதமர் வழங்கினார். மடானி அரசாங்க அமைச்சரவையின் ஒன்று கூடலில் புதிய சிந்தனைகள் விதைக்கப்பட்டன. மக்கள் நலனை முன்னிறுத்தி பொருள் பொதிந்த முன்னேற்றத்துக்கு அவை வழிகோலும் என டத்து ஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் இவ்வேளையில் குறிப்பிட்டார். நேற்றைய ஒன்று கூடலில் முன்வைக்கப்பட்ட ஒவ்வொரு கருத்தும் மக்கள் நலனையும் சிறந்த எதிர்காலத்தையும் வடிவமைப்பதில் அரசின் கடப்பாட்டை எடுத்துரைத்தது. அந்த ஒரு நாள் ஒன்று கூடல் ஆழமான கலந்தாலோசனைகளையும் மக்கள் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் முன்வைத்ததாக துணை பிரதமர் கூறினார். அந்த ஒன்று கூடலில் பிரதமர் வலியுறுத்திய விவகாரங்கள் முழு கடப்பாட்டுடன் கடைபிடிக்கப்படும். இன்றும் தொடரும் ஒருமித்த கருத்து மலேசியர்கள் அனைவருக்கும் பொருள் பொதிந்த நல்வாழ்வை உண்டாக்க உந்துதல் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கிராம வட்டார முன்னேற்ற அமைச்சருமான டத்து ஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் ஃபேஸ்புக்கில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். ஊழியர் சேமநிதி வாரியம் KWSP 2024 மூன்றாம் காலாண்டில் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்திருக்கிறது. அதனையடுத்து அதன் சந்தாதாரர்கள் கணிசமான லாப ஈவை பெறுவர் என இரண்டாம் நிதியமைச்சர் டத்து ஸ்ரீ அமீர் ஹம்சா அஜிசான் கோடி காட்டியுள்ளார்.
2024 மூன்றாம் காலாண்டில் வலுவான வளர்ச்சியை KWSP பதிவு செய்திருப்பதை அமைச்சர் சுட்டினார். முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் 2024 லாப ஈவு பகிர்வில் KWSP உறுப்பினர்கள் நற்செய்தியை எதிர்பார்க்கலாம் என்றார் அவர். மூன்றாம் காலாண்டு வரையில் அதன் முதலீட்டு வருமானம் 5700 கோடி ரிங்கெட்டாக இருந்தது. புத்ரஜயாவில் நிதி அமைச்சின் ஏற்பாட்டிலான ஆசியான் ஓட்டத்தை நிறைவு செய்த பின்னர் ரத்துஸ்ரீ அமீர் ஹம்சா ஊடகத்தாரிடம் பேசினார். KWSP கடந்த ஆண்டுக்கான லாப ஈவை மார்ச் மாத தொடக்கத்தில் அறிவிக்கக்கூடும் என கணிக்கப்படுகிறது. அந்த லாப ஈவு 6 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக இருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர். 12 மணி நேர சமூக பணி உத்தரவு இவ்வாண்டு நிறைவேற்றப்படலாம். சிறு குப்பைகளை ஆங்காங்கே வீசுவோரை தண்டிக்கும் நோக்கத்தை அந்த உத்தரவு கொண்டிருப்பதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngா கோமேங் தெரிவித்தார். இது குறித்து பேச்சுகள் நடத்தப்பட்டதோடு பலமுறை விளக்கம் அளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். 2026 மலேசியா சுற்றுலா ஆண்டை முன்னிட்டு 3,50,00,000 வருகையாளர்களை கவர இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இவ்வாண்டு இந்த சட்டம் நடப்புக்கு வரலாம் என அவர் கோடிக்காட்டினார். பொது இடங்களில் சிறிய குப்பைகளை அலட்சியமாக வீசாமல் தூய்மையை பின்பற்றவும் அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தை இந்த உத்தரவு கொண்டிருக்கிறது. இப்போ பண்டாபரு தம்பூனில் உட்லண்ட்ஸ் 2 மதானி பொழுதுபோக்கு பூங்காவை திறந்து வைத்த பின்னர் ngா ஊடகத்தாரிடம் பேசினார். கிளந்தானில் மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதிகளில் 5G சேவைக்கான அணுகல் 67 விழுக்காட்டை எட்டியுள்ளது. அம்மாநிலத்தில் 5G இணைய சேவையை மேலும் விரிவுபடுத்த தமது தரப்பு திட்டமிட்டுள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். கடந்த ஆண்டு அது தொடர்புடைய 232 நிலையங்களின் நிர்மாணிப்பு நிறைவடைந்தன. தேசிய இலக்கவியல் கட்டமைப்பு திட்டம் ஜெண்டேலாவின் கீழ் கிளந்தானில் 152 கூடுதல் தொலைத்தொடர்பு சேவை கோபுரங்களுக்கான கட்டுமானம் நிறைவடைந்ததாகவும் 18,90,000 மக்கள் அதன் வழி பயனடைந்ததாகவும் தியோ குறிப்பிட்டார். மேலும் கிளந்தானில் தற்போது 75 தேசிய தகவல் பகிர்வு மையம் நாடி இயங்குகின்றன. இவ்வாண்டு மேலும் 4 மையங்கள் செயல்பட தொடங்கும் என தியோ தெரிவித்தார். பேராக்கின் 15ஆம் சட்டமன்றம் இன்னமும் 3 ஆண்டுகளை எட்டவில்லை. எனவே குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். பேரா மந்திரி பெசார் டத்தோ ஸ்ரீ சரானி முகமது அந்த தகவலை வெளியிட்டார். குனிங் சட்டமன்ற உறுப்பினர் இஷாம் ஷருடேன் நேற்று காலமானார். பினாங்கு ஜார்ஜ் டவுன் பண்டராயா அரங்கில் நடைபெற்ற காற்பந்து போட்டியில் பங்கேற்ற போது மாரடைப்பால் 59 வயதான அவரின் உயிர் பிரிந்தது. அவ்வகையில் அடுத்த 60 நாள்களுக்குள் இடைத்தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக தேர்தல் ஆணையம் கூட்டம் நடத்தும் என மந்திரி பஸ்ஸா கூறினார். தமண்டேசா ஸ்ரீ அம்பாங்கில் உள்ள இஷாமின் இல்லத்தில் இறுதி அஞ்சலி செலுத்திய பின் டத்தோ ஸ்ரீ சரானி ஊடகத்தாரிடம் பேசினார். குனிங் சட்டமன்றம் வெற்றிடமாகி இருப்பதற்கான அறிவிக்கையை பேரா அவைத் தலைவர் டத்தோ முகமது ஜஹீர் அப்துல் கலேர் வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவார் என தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. 6 லட்சம் ரிங்கேட் உதவி திட்டம். செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சை முறைக்கு பேரா அரசு ஒதுக்கியிருக்கும் தொகை அது. இதன் வழி 150 தம்பதியினர் பயனடைவர் என கணிக்கப்படுகிறது. இந்த சிகிச்சையை கடக்க விரும்பும் பல தம்பதியினரிடையே நிதி பற்றாக்குறை ஒரு தடையாக உள்ளது. இந்த சிக்கலை களையும் ஒரு முயற்சியாக மந்திரி பெசார் டத்தோ ஸ்ரீ சரானி இந்த உதவி தொகை திட்டத்தை அறிவித்தார். வெளியில பார்க்க போனா 17,000 வெள்ளி இதனுடைய செலவாகக்கூடிய தொகை. இதுல பேரா மாநில அரசாங்கம் 5,000 வெள்ளி உதவி திட்டத்தை அறிவித்து 12,000 வெள்ளி அளவுக்கு இந்த சிகிச்சையை உதவித்தொகையோடு கொடுக்க இசைந்துள்ளார்கள். அந்த வகையில் முதலாவதாக வரக்கூடிய 150 தம்பதிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள். மாநில அரசு வழங்கும் இந்த உதவித்தொகை அவர்களின் சுமையை குறைக்க துணை புரியும். அதோடு மாநிலத்தில் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க இந்த முயற்சி வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
நாட்டு மக்களிடையே அதிகரிக்கும் சிறுநீரக கோளாறு கலக்கம் அளிக்கும் வகையில் உள்ளது. அத்தகைய பாதிப்பிலிருந்து மக்களை காக்க எத்தகைய தரப்புடனும் இணைந்து செயலாற்ற சுகாதார அமைச்சு ஆயத்தமாக உள்ளது. அந்த இலக்கை அடைய அரசு சாரா நிறுவனங்கள், தனியார் துறை அல்லது தொடர்புடைய அரசு நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என சுகாதார துணை தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் அசிமி யூனூஸ் வலியுறுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் சிறுநீரக கோளாறுக்கு இலக்காகுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார தரவுகள் காட்டுகின்றன. அதன்படி பல ஆக்குகர நடவடிக்கைகள் ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படுகின்றன. பேராபத்தை கொண்டுவரும் சிறுநீரக கோளாறுக்கு மக்கள் எளிதில் சிக்கிக் கொள்வதை தடுக்கும் முன்னெடுப்புகள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என டாக்டர் நூர் அசிமி தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு சிறுநீரக கோளாறின் ஆபத்தான கட்டத்தை எதிர்நோக்கிய 50,000 பேர் சிறுநீரக சுத்திகரிப்பை மேற்கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 10,000 பேர் அந்த சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். 2040ஆம் ஆண்டுக்குள் அவ்வெண்ணிக்கை இரட்டிப்பாகலாம் என டாக்டர் நூர் அசிமி கலக்கம் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் ஷா அலாமில் 2025 உலக சிறுநீரக தினத்தை ஒட்டி நடைபெற்ற ஆய்வரங்கை தொடக்கி வைத்த பின் அவர் ஊடகத்தாரிடம் பேசினார். வானியல் விண்வெளி துறைகளின் முக்கியத்துவத்தை மக்களிடையே விரிவுபடுத்த அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு முஸ்டி உறுதி பூண்டுள்ளது. நாடு அந்த துறைகளில் பின்தங்கியிருக்காமல் இருப்பதை இதன் வாயிலாக உறுதி செய்ய இயலும் எனவும் முஸ்டி ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. தேசிய கோளரங்கம் வாயிலாக அந்த முன்னெடுப்புகளை அமைச்சு கையாளவிருக்கின்றது. 2021-2030 தேசிய அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்க கொள்கை பொருளாதார வளர்ச்சியில் மலேசியாவை உயர் தொழில்நுட்பம் கொண்ட நாடாக உருவெடுக்க வழிகோலும். மேலும் புத்ரஜயா கழகம் மற்றும் தனியார் நிறுவனமான கோலா அட்வென்ச்சர்ஸ் சென்ட்ரியான் பெர்ஹாடுடன் இணைந்து ஒரு வானியல் சுற்றுலா திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. ஓம் சக்தி 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 என்று சொல்லு, கெட்ட சஞ்சலங்கள் யாவினையும் கொல்லு. சக்தி 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 என்று சொல்லி அவள் சந்நிதியிலேயே தொழுது நில்லு என அம்மனின் புகழை பாடினார் முண்டாசு கவி பாரதி. மானுடர் வாழ்வில் எதிர்கொள்ளும் துன்பங்களை இன்பங்களாக மாற்றும் மகிமை அகிலாண்ட நாயகிக்கே உண்டு. தன்னை சரணடைந்தவருக்கு ஏது இடர் என குடமுழுக்கு கண்டிருக்கிறார் பத்தாங்கலி தமான் ஒவாசானில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மன். பல ஆண்டுகளாக தோட்டப்புறத்தில் சிறு ஆலயத்தில் அன்னையவள் குடிக்கொண்டிருந்தாள். மேம்பாடுகள் அதிகரிக்க இந்த ஆலயம் 90களில் தமான் ஒவாசானுக்கு மாற்றப்பட்டது. நல்லுள்ளங்கள் வழங்கிய நன்கொடைகள் மூலம் ஆலயத்தை புதுப்பிக்கும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அவை முடிவுற்று இன்று 2ஆம் முறையாக பத்தாங்காலி ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இனிதை நிறைவேறியது. எஸ்தேரி காலத்தில் வந்துட்டு பத்தாங்காலி அந்த பாரம்பரியலேருந்து நாங்கள் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். இங்கே உள்ள எங்கள் இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கு. எல்லா ஆதரவாளருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நாங்கள் புது நிர்வாகத்தை 2வது கும்பாபிஷேகம். இதில் புதுசாக நாங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கோன்னா பைரவர் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி, மற்றது சிவன் கோயிலும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அது பெருசாக கட்டியிருக்கோம். அதே மாதிரி ஐயாவோட இதையும் நாங்கள் பெருசாக கட்டியிருக்கோம். நிறையா பெயிண்டிங் வேலை ஓடி இருக்கு. இதுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த பொதுமக்களுக்கு மற்றும் சுற்றுவட்டார தொழிலதிபர்களுக்கும் கோயில் சார்பாக நிர்வாக சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றுவட்டார மக்களுக்கு அருட்பாலித்து வருகிறாள் அன்னை மூகாம்பிகை. பக்தர்கள் 1000 கண்ணுடையாளின் அருளாசியை பெற்றனர். 25 வருடமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். என் உயிர் உடல் பொருளாகவும் இந்த கோயில் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இந்த எல்லைக்கு வந்தால் தான் தவறாமல் இந்த எல்லைக்கு வந்துடுவேன். இங்குள்ள அனைத்து தெய்வங்களின் இறைவன் அருளால் கும்பாபிஷேகம் இங்கே சிறப்பாக நடைபெற்றது. அது உள்ள மக்களுக்கு நன்றி. நான் 30 வருஷமா இங்கே இருக்கேன், வந்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்கே இந்த அம்மா வந்து ரொம்ப சக்தி உள்ளவங்க. எனக்கு இந்த கோயிலுக்கு
வந்து நான் மனசால எனக்கு என்ன வேண்டுகளோ அதெல்லாம் நடந்திருக்கு. ஆலயம் சென்று தொழுவது நன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தெல்லாம் வந்து ஆலயத்தில் தான் கல்வி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு வளரும் இந்த சமூகத்து இளைஞர்களை, குழந்தைகளை ஆலயத்தில் தமிழ் கல்வியை கண்டிப்பாக போதிக்கணும். தேவாரம் திருவாசத்துக்கு அப்பால் பட்டு சமூக கல்வி இங்கே கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் திருவிழா கொஞ்சம் இந்த தடவை கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கேன். பத்தாங்கல்லி எங்கள் அருவியாமல் உள்ள இடம் தான். அதனால் வந்து கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது சான்றோர் வாக்கு. உடலையும் உள்ளத்தையும் செழுமைப்படுத்தக்கூடிய ஆன்மீக கூடங்களான ஆலயங்கள் இன்றளவும் நன்முறையில் காக்கப்பட்டு வருகின்றன என்பதற்கு இது போன்ற திருக்குட நன்னீராட்டு விழாக்கள் சான்று பகர்கின்றன. மெட்ரிக் டன் இந்தோனேசியா உட்பட ஏனைய நாடுகளிலிருந்து நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை அது. கடந்த மாதம் முதல் நாடு முழுதும் நிலவிய தேங்காய் தட்டுப்பாட்டை கையாள இந்த ஆக்ககர முயற்சியை ஃபாமா கூட்டரசு வேளாண் சந்தை வாரியம் முன்னெடுத்துள்ளது. இந்தோனேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை 30 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தேங்காய் உற்பத்தியாகும் பருவத்தை கடந்துவிட்டால் மலேசியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அதற்கான பற்றாக்குறை சிக்கல் நிலவுகிறது. சபா சரவாக்கிலிருந்து தேங்காய்களை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஃபாமா கொள்முதல் மையத்தில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் அவ்விரு மாநிலங்களில் தேங்காய்களின் கையிருப்பு அதிகரித்துள்ளது. பெருநாள் காலங்களில் குறிப்பாக வரும் ரமதான் மாதத்தின் போது நாட்டில் அதன் கையிருப்பை உறுதி செய்ய இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஃபாமா தலைமை இயக்குனர் அப்துல் ரஷீத் பாரி சொன்னார். மியான்மரில் தொடரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதில் மலேசியா தீவிரம். ஆழ்கடத்தல் உட்பட அங்கு பல்வேறு உள்நாட்டு சிக்கல்கள் தொடர்கின்றன. அவற்றை களைந்து அந்த தெற்காசிய நாட்டில் அமைதியையும் சிறந்த எதிர்காலத்தையும் மீட்டெடுக்க மலேசியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். கடந்த மாதம் லங்காவியில் நடைபெற்ற ஆசியான் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்ட முக்கிய கூறுகளில் மியான்மர் சிக்கலும் ஒன்று. மேலும் மியான்மருக்கும் இதர ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் இடையே உள்ள முரண்பாடுகளை களைவது குறித்தும் அதில் விவாதிக்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். ஆசியான் கூட்டமைப்பு நாடுகளின் தனிப்பட்ட விவகாரங்களில் இதர உறுப்பு நாடுகள் தலையிடாது எனும் கோட்பாடு வகுக்கப்பட்டிருந்தாலும் மியான்மரின் உள்நாட்டு சிக்கல் எல்லை கடந்த பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக ஆழ்கடத்தல், இணைய மோசடி, போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களால் மலேசியா மட்டுமின்றி மியான்மரை சுற்றியுள்ள அண்டை நாடுகளும் பாதிக்கப்படுகின்றன. ரம்பாவ் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பள்ளிவாசல்களுக்கும் தொழுகை கூடங்களுக்கும் ரமலான் மாத உதவி பொருட்களை வழங்கிய பின்னர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் ஊடகத்தாரிடம் பேசினார். இந்தியா தெலுங்கானாவில் இடிந்து விழுந்த நீர்ப்பாசன சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்ட எண்மரை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்படுகிறது. கட்டுமானத்தில் இருந்த அந்த சுரங்கத்திற்குள் திடீரென நீர் புகுந்ததால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. நிலத்தை துளையிடும் கருவிக்கு அருகே இருந்த எண்மர் நிகழ்விடத்திலிருந்து தப்பித்த நிலையில் பொறியியலாளர்கள் உட்பட மேலும் எண்மர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டனர். இது எதிர்பாராமல் நிகழ்ந்த அசம்பாவிதம் எனினும் சிக்கிக்கொண்டோர் விரைந்து காப்பாற்றப்படுவர் எனும் உறுதிமொழியை அம்மாநிலத்தின் நீர்ப்பாசன அமைச்சர் என் உத்தம்குமார் ரெட்டி வழங்கினார். மேலும் தொடர்புடையோரை தேடும் பணிகள் துரிதமாக திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் அதில் கைகோர்த்துள்ளது. சம்பந்தப்பட்ட சுரங்கத்திற்குள் உயிர் வழியை பாய்ச்சும் கருவி செயல்பாட்டில் உள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சிக்கிக் கொண்டவர்கள் எந்த பகுதியில் உள்ளனர் என்பதை கண்டறிந்து அவர்களை மீட்க சுரங்கத்தின் நுழைவாயிலில் தேங்கியிருக்கும் நீரும் குப்பைகளும் முதலில் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இந்தியாவில் கட்டுமான பகுதிகளில் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வது வழமையாகிவிட்டது. வடமேற்கு பெருவில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் கூரை இடிந்து விழுந்ததில் 6 கொல்லப்பட்டனர், 78 பேர் காயமடைந்தனர்.
லா லிபர்டா நகரின் பிளாசா ட்ருஹியோ பேரங்காடி உணவு வளாகத்தில் 60க்கும் மேற்பட்ட மக்கள் உணவருந்திக் கொண்டிருக்கையில் இந்த துயர் நேர்ந்ததாக அந்நாட்டு தற்காப்பு அமைச்சர் வால்டர் அஸ்டுடிஜோ தெரிவித்தார். 5 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த வேளை ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 30 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். எஞ்சிய 48 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 3 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக எஸ்டுடிஜோ தெரிவித்தார். இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதால் அந்த பேரங்காடி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. காசாவில் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் பேரியக்கம் மீண்டும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. போரினால் சீரழிந்திருக்கும் அந்த பகுதியில் இளம் பிள்ளைவாத நோய்க்கான வைரஸ் வீரியம் கண்டுள்ளது. ஆக லட்சக்கணக்கான சிறார்களுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கிடப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்தது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் போலியோ தடுப்பூசி செலுத்தும் பேரியக்கம் 2 கட்டமாக நடத்தப்பட்டது. அதன் வாயிலாக 95 விழுக்காடு இலக்கை எட்டியதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்தது. எனினும் இளம் பிள்ளைவாத நோய் கிருமி தொற்றின் வீரியம் அப்பகுதிகளில் அதிகரித்து வருவதால் உடலில் நோய் எதிர்ப்பாற்றல் குன்றிய சிறாரை அது எளிதில் தாக்கக்கூடிய ஆபத்து உள்ளது. கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரியில் 6 சிறார் அந்த நோய்க்கு இலக்காகினர். ஜனவரி 19 தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது முதல் தடுப்பூசி முகாமை நிறுவ சுகாதார பணியாளர்கள் ஆயத்தமாக இருந்த போதிலும் காசாவின் சில பகுதிகளில் சண்டை நிறுத்தம் ஓயாததால் தடுப்பூசி திட்டம் ஈடேறவில்லை. குறிப்பாக ஜபாலியா, பெய்ட் லஹியா, பெய்ட் ஹனூன் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 7000 சிறார் தடுப்பூசியை பெறவில்லை என WHO கலக்கம் தெரிவித்தது. பென்சில்வேனியா மருத்துவமனையில் ஆடவர் நடத்திய துப்பாக்கி சூடு. தடுக்க முயன்ற போலீஸ்காரர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானார். 5 பலத்த காயங்களுக்கு இலக்காகினர். போலீசார் அந்த துப்பாக்கி ஏந்திய ஆடவரை சுட்டு வீழ்த்தியதாக யார்க் கவுண்டி மாவட்ட வழக்கறிஞர் திம்பாக்க தெரிவித்தார். நேற்று உள்ளூர் நேரப்படி காலை 10:30 மணி அளவில் துப்பாக்கியுடன் UPMC மருத்துவமனை வளாகத்தில் நுழைந்த அந்த சந்தேக நபர் அவசர சிகிச்சை பிரிவு அறைக்கு விரைந்து துப்பாக்கி முனையை காட்டி அங்குள்ள சுகாதார பணியாளர்களை சிறைப்பிடித்ததாக பாக்க கூறினார். அதில் மருத்துவர், தாதியர், பாதுகாவலர் 3 பலத்த காயங்களுக்கு இலக்காகினர். தகவல் கிடைக்க பெற்று மருத்துவமனைக்கு விரைந்த போலீசார் அந்த ஆடவரை தடுக்க முயன்ற போது ஆண்ட்ரூ டுவார்ட்டே அதிகாரி மீது துப்பாக்கி தோட்டா பாய்ந்து உயிரிழந்தார். பின்னர் உடனிருந்த இதர அதிகாரிகள் அந்த சந்தேக நபரை சுட்டு வீழ்த்தினர். நல்வாய்ப்பாக நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. சுகாதார பணியாளர்கள் 3, போலீஸ் அதிகாரிகள் 2 சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக டிம்பாக்கு தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. பரந்த பூவுலகின் முடுக்குகளில் புதைந்துள்ள விந்தைகள் எண்ணிலடங்கா. நொடிக்கு நொடி அவை வெளிவருகின்றன. பறக்கும் கார், மனிதரோடு வேலை செய்யும் இயந்திர மனிதன், கதைகள் பேசும் வண்ணச்சலவை கற்கள், ஆப்பிள் மரங்களுக்கு செய்யப்படும் சடங்கு என சில விந்தைகளின் தொகுப்பை தொடர்ந்து காண்போம். பறக்கும் கார்கள் கண்கள் முன் அல்லாது கனவில் மாத்திரம் தோன்றும் அரிய பொருளாக இதுகாரும் விளங்கின. நிகழ்கால அறிவியலின் உச்ச சாதனைகளில் ஒன்றாக கருதப்படும் அதற்கு உயிரூட்ட முன்வந்துள்ளது அமெரிக்காவின் LF ஏரோநாட்டிக்ஸ் கார் தயாரிப்பு நிறுவனம். கலிபோர்னியாவில் உள்ள அந்த நிறுவனம் வடிவமைத்து வரும் பறக்கும் காரின் காணொளி வெளியிடப்பட்டுள்ளது. திரையில் மட்டுமே மாந்தர் கண்ட அவ்வகை ஊர்திகள் தரையிலும் உலாவர அரிச்சுவடி இட்டுள்ளது அது. புதிய வகை கார் உற்பத்தி திறவுகோலாகவும் அது விளங்கும் எனில் வியப்புற வேண்டியதில்லை. 10 விரல்களுக்கு 11ஆம் விரலாக உதவும் எந்திரன். இத்தாலியில் உள்ள கட்டுமான தளத்தில் அங்குள்ள பணியாளர்களுக்கு உதவி செய்கிறது மாதிரி எந்திரன். துளையிடுதல், சாயம் பூசுதல், அதிக எடை உள்ள பொருட்களை தூக்குதல் என அவர்களுக்கு அது உற்ற தோழனாக திகழ்வது மாந்த வாழ்க்கைக்கு அறிவியல் பங்களிப்பை மெச்ச செய்கிறது. கான்செட் என அழைக்கப்படும் அதன் இயந்திர கைகளை பல்வகை வேலைகளை செய்ய மறுகட்டமைக்கப்படலாம். மாந்தருக்கு துணை நிற்கும் அதிநவீன இயந்திரங்களை உருவாக்கும் முனைப்பாக இது அமைகிறது. ஈராக் கர்பலாவில் கண்டவுடனே கண்கள் கவர்கின்றன பல வண்ணச்சலவை கற்கள். 1967 தொடங்கி அங்கு இயங்கும் தரைவில்லை தயாரிக்கும் நிறுவனம் பாரம்பரிய கூறுகள் அடங்கிய சலவை கற்களை உருவாக்கி வருகிறது.
வண்ணப்பெழுத்துகளும் பல வண்ணங்களும் பொருந்திய அவை ஈராக்கின் பண்பாட்டு பேழையாகவும் மிளர்கின்றன. ஏற்றுமதி செய்யப்படும் சலவை கற்களால் பாரம்பரிய முறைப்படி உருவாக்கப்படும் அவை பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளன. ஆயினும் அவற்றுக்கு என்றும் அரிய அங்கீகாரம் உண்டு என திண்ணமாக கூறுகின்றனர் அதன் தயாரிப்பாளர்கள். ஆப்பிள் மரங்கள் நலன் வேண்டி வழிபாடு நடத்தும் இங்கிலாந்து மக்கள் விந்தை, ஆயினும் உண்மை. மேற்கு இங்கிலாந்து வெல்ஷ் காசலில் 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் தோட்டங்களில் உள்ள ஆப்பிள் மரங்கள் நன்றாக வளர வேண்டும் என அவற்றுக்கு சிறப்பு சடங்குகள் செய்தனர். வண்ண குதிரையின் எலும்பு கூடுகள் மீது ஏறி ஆடியும் பாடியும் குடித்தும் அவர்கள் சடங்குகளை மேற்கொண்டனர். பல்லாண்டுகளாக நடைபெறா அந்த சடங்கு மீண்டும் மக்களிடையே புத்துயிர் பெற்றது. தேசிய ஹாக்கி அணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் ஃபைசால் சாரி. 34 வயதான அந்த தாக்குதல் வீரர் அதற்கு விடை கொடுக்கும் காலம் கனிந்து விட்டதாக நம்புகிறார். ஸ்பீடி டைகர்ஸ் என்றழைக்கப்படும் தேசிய அணிக்காக ஃபைசால் 18 வயதில் களமாட தொடங்கினார். 15 ஆண்டுகளில் 302 முறை தேசிய அணிக்கு தனது சேவையை அவர் வழங்கியுள்ளார். திரங்கானு அணிக்கு 3வது முறையாக மலேசிய ஹாக்கி லீக் பட்டத்தை பெற்று தந்த பின்னர் ஃபைசால் அந்த திடுக்கிடும் அறிவிப்பை வெளியிட்டார். இளம் வீரர்களுக்கு வழிவிடுவதற்காக அவர் அம்முடிவை எடுத்தார். நாட்டின் சிறந்த தாக்குதல் வீரர்களில் ஒருவரான ஃபைசால் வரும் நோன்பு பெருநாளுக்கு பின்னர் கிள்ளான் பண்டமரானில் ஹாக்கி கல்லூரியை அமைக்க உத்தேசித்துள்ளார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டத்தை வெல்வதில் சறுக்கலை சந்தித்துள்ளது ஆர்சனல். வெஸ்ட்ஹாமுக்கு எதிரான ஆட்டத்தில் அவ்வணி ஒற்றை கோலில் வீழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து லீக் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் லிவர்பூல் உடனான புள்ளிகள் இடைவெளியை குறைப்பதில் ஆர்சனல் தவறியது. தி கன்னர்ஸை அதன் சொந்த அரங்கில் சந்தித்த வெஸ்ட்ஹாமுக்கான ஒரே வெற்றி கோலை 44ஆம் நிமிடத்தில் ஜாரட் போவன் புகுத்தினார். ஆக கடைசியாக களம் கண்ட 16 லீக் ஆட்டங்களில் தி கன்னர்ஸ் அடைந்திருக்கும் முதல் தோல்வி இதுவாகும். பிரீமியர் லீக் பட்டியலில் 8 புள்ளிகள் வித்தியாசத்தில் முதல் 2 நிலைகளில் லிவர்பூல் மற்றும் ஆர்சனல் அணிகள் உள்ளன. மான்செஸ்டர் சிட்டி உடனான ஆட்டத்தில் தி ரெட்ஸ் வெற்றி கண்டால் அந்த புள்ளிகள் இடைவெளி 11ஆக அதிகரிக்கும். இவ்விரு அணிகளும் மோதும் ஆட்டம் நாளை பின்னிரவு 12:30 மணிவாக்கில் தொடங்கும். அதன் மற்றோர் ஆட்டத்தில் எவர்டனும் மான்செஸ்டர் யுனைடெடும் தலா 2 கோல்களில் சமம் கண்டன. சொந்த அரங்கில் களமாடிய எவர்டனுக்கான 2 கோல்களை முற்பாதியில் பேட்டோ மற்றும் அப்துல்லாயே டோகோரே இருவரும் புகுத்தினர். பிற்பாதியில் ப்ரூனோ பெர்னாண்டஸும் மேனுவல் உகார்த்தேயும் பெற்றுத் தந்த கோல்கள் யுனைடெட் அவ்வாட்டத்தில் சமம் காண உதவின. பிரீமியர் லீக் பட்டியலில் எவர்டன் 14ஆம் நிலையிலும் தி ரெட் டெவில்ஸ் 15ஆம் நிலையிலும் நீடிக்கின்றன. குரல் அருள் பெறுதல். எல்லா பொருளு முடிக்கலா நீ சென்றன் தொல்லையருள் பெற்றக்கால். ஈசனின் அருளை பெற்றுவிட்டால் எல்லா பொருளையும் இனிதே நிறைவேற்றலாம் என ஆன்மநெறி புகட்டுகிறார் ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.